அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி திருக்குர்ஆனை பற்றி அதனோட சிறப்புகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு ஒவ்வொரு நபிக்கும் ஒரு முஅஜிஸாத் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மூசா நபிக்கு ஒரு ஆசான், அது மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொன்று அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஈசா நபிக்கு அவங்களுக்கு அந்த நோயை போக்குறது, உயிர்ப்பித்தவங்களை கூட எழுப்பக்கூடிய ஒரு சக்தி. அவங்களுக்கு என்ன கண் தெரியலைன்னா அதை தடவுனாங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுத்து இப்படி ஒவ்வொரு நபிக்கும் தாவூது நபிக்கு அந்த இரும்பெல்லாம் உருக்கி அந்த இது பண்ணுறக்கூடிய ஒரு சக்தி. இப்படி ரொம்ப அழகாக குர்ஆன் ஓதுவாங்களாம். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்த மாதிரி நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இரு தூதர் அவர்களுக்கு அல் குர்ஆனை அல்லாஹ் கொடுத்துருக்கான், ஒரு அற்புதத்தை. அந்த அற்புதமெல்லாம் நமக்கு கிடைக்க என்றென்றும் ஒரு எழுத்துக்கூட ஒரு சின்ன அதில் இருக்கிற ஒரு புள்ளி கூட மாறாமல் நமக்கு கடைசி வரைக்கும் அல்லாஹ் தான். நான் அதுக்கு பொறுப்பு. அதை நான் கியாமத் நாள் வரைக்கும் அதை நான் காப்பாற்றிக்கி தருவேன்னு சொல்லியிருக்கேன். அதை யார் கிழிச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் ஹாஃபிஸுங்கள் அவங்க நிறையா ஹாஃபிஸுங்களுடைய உள்ளங்களில் அது ஒரு சின்ன அச்சு கூட பிசகாமல் நிறைய ஹாஃபிஸுங்க மனசில் இருக்குது. அது என்றைக்குமே அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரு வாக்கியம் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் ஜின்னுகளும் சேர்ந்துக்கங்க, நீங்களும் சேர்ந்துக்கங்க, அதை போல் ஒரு வாக்கியத்தை நீங்கள் கொண்டு வாங்க. நல்லா அறைகூவல் சவால் விட்டுருக்கான். இது வரைக்கும் அதை யாராலும் கொண்டு வரல, இனிமேயும் கொண்டு வர முடியாது. காணித்தரம் அல் குர்ஆன் நமக்கு நோயாக இருக்கட்டும், நமக்கு மருத்துவமாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் நம்மளுடைய வழிகாட்டி. நம்ம வாழ்க்கை அதை சும்மா அதை ஒரு நல்ல இது பண்ணி அழகான பட்டு துணி போட்டு மேலே வைக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு, நம்ம சட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அதை ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுறதுக்காக அதை எடுத்துக்குவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இதுன்னா அப்படின்னு அதுக்கு இல்லை. குர்ஆன் நம்ம நடைமுறையை நல்வழி நடத்துறதுக்கும், அதை அதில் உள்ளதுங்களை நம்ம அறிந்து கற்றுணர்ந்து அதை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறத கேட்டு நம்ம பயந்து அதோடைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறதும், அதை ஓதுறதுனால நன்மை இருக்குது. அதை தினைக்கும் நம்ம அதை எடுத்து ஓதணும். ஓதாமல் அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கோ, அதை போற்றி பாதுகாத்து அதுக்கு மரியாதை கொடுத்தா குர்ஆன்னு மேலே வச்சா அதுக்கு இல்லை. அது நம்ம தினம் அதை கையில் எடுத்து நம்ம அதை ஓதவும், அதை நடைமுறைப்படுத்தவும், அதில் என்ன அர்த்தங்கள் என்ன, அதில் என்னென்னு அதை கற்று உணர்ந்தவங்களுக்காண்டி முஃமின்களுக்கு இது ஒரு